ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று இஸ்ரவேலின் ஒரு ராஜாவாகிய அல்லது யூதாவின் ராஜாவாகிய ஆசா என்பவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த இந்த ஒரு ஜெபம், பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்து உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. கர்த்தர் நம்மை நோக்கி இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். உனக்கு பலம் இருந்தாலும் சரி, பலன் இல்லை என்றாலும் சரி, உனக்கு உதவிகள் செய்வது எனக்கு லேசான காரியம். உனக்கு நான் உதவி செய்வேன். ஐயோ, எனக்கு பலன் இல்லையே என்று நினைக்க வேண்டாம், அல்லது என்னுடைய பலன் எனக்கு தேவையில்லை என்று நினைக்க வேண்டாம். உனக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லை என்றாலும் உனக்கு உதவிகள் செய்வது எனக்கு லேசான காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. இன்றைக்கு அநேக, ஐயோ எனக்கு இந்த பலன் இல்லையே, அந்த பலன் இல்லையே, இது செய்ய முடியல, அது செய்ய முடியல என்று வருத்தப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பலனை பொறுத்தோ நம்முடைய பலவீனத்தை பொறுத்தோ அல்ல. பலன் இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். சரி, இந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்கலாம், தியானிக்கலாம். இந்த ஆசா என்ற ராஜா ஒரு தெய்வபக்தி உள்ள மனுஷனாக தான் இருந்தான். கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக தான் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு யூதாவிலே இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருந்தார். அதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அல்லது 2வது வசனம், 2 நாளாகவும் 14 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானவற்றை செய்தான் அப்படின்னு போட்டு, நல்ல இவன் கர்த்தருக்கு பயந்த நன்மையும் செம்மையானவற்றை கர்த்தரின் பார்வைக்கு செய்து வந்தான். ஆகவே 6வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இஸ்ரவேலில் இல்லாமல் இருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். யுத்தம் இல்லாததுனால சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அவர் பண்ணுறாரு. அப்படியாக, ஏனென்றால் இந்த மனுஷன், இந்த ராஜா கர்த்தருக்கு பயந்த மனுஷன், இளைப்பாறுதல் காட்டிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு திடீரென்று ஒரு சோதனை வருகிறது. என்ன நடக்குது பாருங்க. 9வது வசனத்தில் 2 நாளாகவும் 14:9, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரசே மட்டும் வந்தான். 10வது வசனம், அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். சரிங்களா? இப்போ எத்தியோப்பிய ராஜா இந்த யூதா ராஜாவுக்கு விரோதமாக பெரிய படையோடு வர்றான். 300 ரதங்களோடு வர்றான். அந்த சைஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர்களுடைய பலத்துக்கு அந்த பலன் மிக அதிகமாக இருக்கிறது. இளைப்பாறுதலில் இவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவன் திடீரென்று வர்றான். அப்போ என்ன செய்யறது? ஆனாலும் இந்த தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அப்பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஐயா, அவனை விட நான் பலமாக இருந்தாலும் சரி, அவனை விட நான் பலவீனமாக இருந்தாலும் சரி, உம்மை நம்பி போகிறேன். ஆகவே உமக்கு
எனக்கு உதவி செய்வது லேசான காரியமாச்சு என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அங்கே ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்வது நம்முடைய கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்ல பலமுள்ளவர்களையும் பயன்படுத்துகிறார், பலன் இல்லாதவர்களையும் பயன்படுத்துகிறார். இப்பொழுது நம்முடைய பலன் என்று நாம் கருதுவது என்னவா இருக்கும்? நம்முடைய பொருளாதாரம், பணம், இல்லை நம்ம படிப்பு, இல்லை நம்முடைய சரீர ஆரோக்கியம், இதையெல்லாம் நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் பலன் என்று கருதுகிறோம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட நம்முடைய விசுவாசம், ஆவியின் வரங்கள், இதெல்லாம் நமக்கு பலன் என்று கருதுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, ரொம்ப படிப்பு இல்லையே, நான் என்ன செய்வேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இல்லை எனக்கு பொருளாதாரம் சரியில்லையே, இதை எனக்கு செய்ய முடியாது. அதே மாதிரி நம்முடைய ஊழியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நல்லா விசுவாசம் இருக்குது, எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லையே, எனக்கு அவ்வளோ வரங்கள் இல்லையே, என்னால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது என்று சில நேரங்களிலே தாழ்வு மனப்பான்மை நாம் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களை, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தாழ்வு மனப்பான்மை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பாங்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாழ்மை என்று சொல்லும்போது கர்த்தர் முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவது. ஆனால் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றது நம்மை நாமே என்ன சொல்றது, டீக்ரேட் பண்ணிக்கொள்வது, அப்படி அல்ல. ஸோ அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மையில் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மையில் சோர்ந்து போய் செய்யாமல் விடுகிறார்கள். ஆகவே இந்த வசனம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறது, உனக்கு பலன் இருந்தாலும் சரி, பலன் இல்லை என்றாலும் சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த படிப்புலாம் தேவையில்லை, படிப்பு இல்லாதவருக்கும் கர்த்தர் உதவி செய்வார் என்று இந்த படிப்பையோ அல்லது பணம்லாம் தேவையில்லை, பணம் என்ன பணம்லாம் தேவையில்லை, இல்லாத கர்த்தர் என்று பொருளாதாரத்தையும் படிப்பையும் அல்லது சரீர ஆரோக்கியத்தையும் நம்ம தேவையில்லை என்று சொல்லி அதை விட்டு அசட்டை செய்கிறோம். அதுவும் தவறு. பாருங்க, உங்களுக்கு படிப்பதற்கு தருணம் இருக்கும்போது நல்லா படிக்கணும். நல்லா படித்து உங்களுடைய அறிவை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பொருளாதாரத்தை சேகரிக்க உங்களுக்கு பலன் இருக்கும் பொழுது அதை நீங்கள் சேகரிக்கணும். ஏன்னா உங்கள் பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் ஊழியம் செய்யலாம், உங்களுடைய படிப்பு, அறிவு, ஞானத்தையும் வைத்து நீங்கள் ஊழியம் செய்யலாம், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை வைத்து நீங்கள் ஊழியம். என்ன சரீர ஆரோக்கியம் தேவையில்லை, கர்த்தர் பயன்படுத்துவார் என்று இவ்விதமாக 2 விதமான எண்ணங்கள். ஒன்று, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு சரீர பலன் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, எனக்கு படிப்பு தேவையில்லை, எனக்கு பொருளாதாரம் தேவையில்லை, சரீர பலன் தேவையில்லை, ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்று தவறான எண்ணம் கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த படிப்பு, பொருளாதாரம், சரீர ஆரோக்கியம் இருக்கும்பொழுது பெருமை கொள்கிறவங்க இருக்காங்க. எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, எனக்கு நல்ல பொருளாதாரம் இருக்குது என்று தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு தாங்கள் என்னென்னமோ சாதிக்க முடியும் என்று தங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லாமே தவறு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, உனக்கு நல்ல படிப்பு இருந்தாலும் உன்னை பயன்படுத்துவேன், உனக்கு படிப்பே இல்லைன்னாலும் பயன்படுத்துவேன். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், அதிகமாக படிக்காதவர்கள் ஊழியத்திலே சிறந்து விளங்கி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் சம்பாதித்ததையும் சபைகள் கட்டினதையும் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி நல்ல படித்தவர்கள் அவர்களுடைய படிப்பை பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல ஊழியம் செய்தவர்களையும் பார்த்துருக்கிறேன். ஆகவே உனக்கு நல்ல படிப்பு இருந்தாலும் உன்னை அதற்கேற்ற விதத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். உனக்கு படிப்பே இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நீ உன்னை அர்ப்பணித்தாலும் அப்பொழுது உன்னை பயன்படுத்துவார்.
ஆகவே உனக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லை என்றாலும் உனக்கு உதவிகள் செய்வது, உன்னை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலன் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் பலன் கொடுக்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளணும். பலன் தேவையில்லை, சரீர பலன் தேவையில்லை, ஆரோக்கியம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் உனக்கு அதை கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, பலனே இல்லை, படிக்கவே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எப்படியோ இப்படி இருந்துட்டேன், என்னாலெல்லாம் ஊழியத்தை செய்ய முடியாது, என்னாலெல்லாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்ற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தர், ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தர் படித்தவனையும் படிக்காதவனையும், பலனுள்ளவனையும் பலன் இல்லாதவனையும், பணக்காரனையும் ஏழையையும் யாருக்கும் அவர் உதவி செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். பலம் உள்ளவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார், பலன் இல்லாதவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார். தேவையானது ஒன்றே. என்ன தேவை? நம்முடைய வாஞ்சை, விருப்பம், நம்முடைய அர்ப்பணிப்பு. கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய நிலைமையிலே, நான் இருக்கிற இந்த நிலைமையிலே கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை இருக்கணும். ரெண்டாவது, அந்த வாஞ்சைக்கு ஏற்றது போல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படியே நான் வரேன், எனக்கு இருக்கிற இந்த படிப்போடு நான் அப்படியே வரேன், எனக்கு இருக்கிற இந்த பலனோடு அப்படியே வரேன், பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம்மை பயன்படுத்துவார். நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு நம்ம பயன்படுத்துவார். ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ தூரம் நாம் உயரலையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வைத்து அங்கே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவார். ஆகவே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த வாஞ்சை நமக்கு இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்காக அதிகமாக பயன்பட வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்துவார். ஸோ இந்த காரியத்தை குறித்து ஒரு சில உதாரணங்கள் மூலமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்ரவேல் மக்களை மோசே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, மோசேயும் அதற்கு பிறகு யோசுவாவும் கொண்டு வந்து கானான் தேசத்தில் விட்டாங்க. விட்ட பிறகு அநேக நியாயாதிபதிகள்லாம் வந்தாங்க, ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. திடீரென்று அவர்களுக்கு ஒரு தலைவரே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தான் அவர்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார், வழி நடத்தி கொண்டு வந்தார். அப்போது ஜனங்களுக்குள்ளே நமக்கும் ஒரு ராஜா வேணுமே, எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ராஜா இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ராஜாவை கேட்டார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தரை கேட்ட பொழுது, சரி அவங்க கேட்குறாங்க, ஒரு ராஜாவை கொடு என்று சொல்லி கர்த்தரும் பர்மிஷன் கொடுக்குறார். இப்போ ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. பாருங்க, முதலாவது செலக்ட் பண்ண ராஜா வந்து சவுல். அவனுக்கு அடுத்தபடியாக செலக்ட் பண்ண ராஜா வந்து தாவீது. இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க. சவுல் பலமுள்ளவன். சவுல் பலமுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் ராஜாவாக. எப்படி சொல்றீங்க பாருங்க. சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் 1-2 வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, மகா பராக்கிரமசாலியான கீஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனாகிய பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். சரி, அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழாயிருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவனை கர்த்தர் சூஸ் பண்ணாரு. கீஸ் என்பவன் பராக்கிரமசாலி. அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் பேர் சவுல். அவன் இஸ்ரவேல் எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரமானவன், நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தான், நல்ல பலசாலியாக. அவனை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பராக்கிரமசாலியை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். அடுத்த ஆளு பாருங்க,
சவுலுக்கு பிறகு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார் ராஜாவாக. இவன் எப்படிப்பட்டவனை பார்க்கும் பொழுது தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியே நீங்கள் வாங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? சரி, சவுலை தள்ளிட்டாரு, ஓகே. அடுத்த ஆள் நீ வந்து என்ன பண்ண? தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறார், பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்பவனிடத்தில் உன்னை அனுப்புகிறேன், அவனில் ஒரு பையன் இருக்கிறான், அவனை ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு போ அப்படின்றாரு. சரி, இவன் போறார். இவர் தீர்க்கதரிசி போகும் பொழுது இந்த ஈசாயினுடைய குமாரர்களை அழைக்கிறார். ஈசாயினுடைய குமாரர்களை அழைக்கும் பொழுது அவனுடைய மூத்த மகன் வருகிறான். அவனும் நல்ல உயரமான நல்ல பலசாலி போல தெரிந்த உடனே அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், இவனாக தான் இருக்கும், இவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், இவன் நல்ல உயரமாக நல்ல பலசாலியாக இருக்கான், இவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார் என்று சொல்லி சாமுவேல் நினைக்கிறாரு. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு சொன்ன காரியம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நான் பலசாலியாக இருக்கிறேன் என்பதனாலே கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று நினைக்க வேணாம், அல்லது நான் பலவீனன் அதனால கர்த்தர் என்னை பயன்படுத்த மாட்டார்னு நினைக்க வேணாம். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்கறதில்ல, இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அதை தான் நான் பார்க்கிறேன் என்று இங்கே சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்ற இருதயமும், கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்ற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்தால் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க. 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்துக்கு நம்ம வர்றோம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். யார? இந்த ஈசாயே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கேட்குறாரு. அவனுடைய அத்தனை பிள்ளைகளும் 1 2 3 4 எல்லாம் போகிறாங்க. எதையுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்கலை. எல்லாமே நல்ல பலசாலிகளாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து சவுலுடைய யுத்த சேனையில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் சவுலுடைய ஆர்மியில் இருந்தவங்க. யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கலை. அப்போது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஈசாயை கேட்குறான், இவ்வளோ தானே அவங்க பசங்க? இவருக்கே சந்தேகம். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறேன்னு சொன்னாரே, ஒருத்தரையும் தெரிந்தெடுக்கல, என்ன விஷயம்? இவ்வளோ தானே அவங்க பசங்க? இல்லை இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், சின்ன பையன், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், கூப்பிடு அவனை கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன நடக்குது? 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்போ என்ன நடக்குது? தாவீதை போய் பிடிச்சின்னு வரான். ஆடுகளை மேய்ச்சின்னு இருக்காரு, சின்ன பையன், எல்லாரோட சின்ன பையன் போய் பிடிச்சின்னு வராங்க. பிடிச்சின்னு வந்தால் அவனை பார்த்தா பால் வழியாத முகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பால் வழியாத முகம் மாதிரி சின்ன பையனாக வந்து நிற்கிறான். சாமுவேல் பார்க்குறார், இவனையா தெரிஞ்சுட்டு போகிறார். கர்த்தர் சொல்றார், இவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏனால் கர்த்தர் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்தார், அவனுக்குள்ள இருந்த ஒரு அர்ப்பணிப்பை பார்த்தார், அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சியை பார்த்தார். ஆடுகளுக்கு பின்னாலே இருந்து கொண்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன ஒரு மனுஷன் அல்லவா இந்த தாவீது. ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது ஒரு வெறும் உண்டிவில்லை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை எதிர்த்தவன் அல்லவா, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு, அவனுக்கு இருந்த அந்த வாஞ்சை, வைராக்கியம், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீது சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறான், பால் வழியும் முகமாக இருக்கிறான். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே அன்பானவர்களே, சவுல் மாதிரி பராக்கிரமசாலியான ஒரு பலசாலியையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சவுல் மூலமாக பெலிஸ்தரை கலங்கடித்தார் கர்த்தர். அவனுடைய பராக்கிரமத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதே போல
பராக்கிரமசாலியை தெரிந்தெடுத்தார். அதற்கு பிறகு பால் வழியும் முகமாகிய ஒரு சின்ன பிள்ளையை தெரிந்தெடுக்கிறார். இவன் மூலமாகவும் தாவீதின் மூலமாகவும் பெலிஸ்தருக்கு பயங்கரமான ஒரு சேதத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கு பலன் இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார், பலன் இல்லை என்றாலும் பயன்படுத்துவார். கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு வாஞ்சையும் விருப்பமும் அர்ப்பணிப்பும் இருக்குமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்கள் படிப்பை கர்த்தர் பயன்படுத்துவார். படிப்பே இல்லை, என்ன செய்யறதுன்னா அதையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னொரு அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசுவின் சீடர்களை பாருங்கள், எப்படிப்பட்ட சீடர்களை இயேசு தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 4வது அதிகாரம் 18 20 வரைக்கும் கூட வாசிக்கும் பொழுது, மத்தேயு 4வது அதிகாரத்தில் 18 20 வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மீன் பிடிக்க தான் தெரியும். மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் அழைத்தார், பெரிய அப்போஸ்தலர்களாக்கினார். 12 பேர் வித்தியாசமான வாழ்க்கை ஓட்டத்தில் இருந்தவங்க. they were in different kinds of walk of life. ஒருத்தன் டாக்ஸ் கலெக்ஷன், ஒருத்தர் மருத்துவர், ஒருத்தர் நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூப்பிட்டு தனக்கு 12 சீஷர்கள் ஆகிட்டார். அதாவது மிக்சர், பலவிதமான, ஒரே மாதிரி மீன் பிடிக்கிறவங்களே கிடையாது, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒன்றாக்கி ஹல்லேலூயா அவர்கள் எல்லாம் பயன்படுத்தினார். அதனால் நீங்கள் நினைக்காதீங்க, நான் வாத்தியாராக இருக்கிறேன், இல்லை நான் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன், என்னை எப்படி பயன்படுத்துவேன்? எல்லாரையும் பயன்படுத்துவார். இன்றைக்கு ஊழியத்தில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி எத்தனையோ இன்ஜினியர்ஸை விட்டு ஊழியம் பண்ணுறாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் ஊழியம் பண்ணுறாங்க, எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் ஊழியம் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க, டெய்லராக இருந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, மளிகை கடை வச்சுருந்தவங்க, அவங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சோத்திரம். சரி, இருக்கட்டும். அப்போது இங்கே மீன் பிடிக்கிறவர்களை, ரொம்ப படிப்பு இல்லாதவர்களை கர்த்தர் அழைத்து பெரிய அப்போஸ்தலராக மாற்றியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கும்பொழுது பவுலை பார்க்கும் பொழுது, பவுல் நல்லா படித்தவர், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், பலமுள்ளவர், நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். பவுல் தன்னை குறித்து சொல்கிறாரு பாருங்க. பவுல் தன்னை குறித்து சொல்லும்பொழுது அப்போஸ்தலர் 22வது அதிகாரம், அப்போஸ்தலர் 22ல் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 22 3-5 அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமாய் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையிலே ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். இப்படி ஒரு பவர்ஃபுல் ஆளு, கமாலியேல் பாதத்தில் படித்தவர், நியாயப்பிரமாணத்தை அப்படி என்ன கரைச்சி குடிச்சவர், அப்படிப்பட்ட நல்ல படிப்பாளி ஆகிய ஒரு பவுல், நல்ல பவர்ஃபுல் மேன், இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் ஆகிய பவுல், அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒன்றுமே தெரியாத மீன் பிடிக்கிறவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாம் தெரிந்த நல்ல படிப்பாளி, தைரியசாலி, பலமுள்ளவர், இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் ஆகிய பவுலையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனையும் பலன் இல்லாதவனையும் பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம நினைக்க, ஐயோ எனக்கு விசுவாசமே இல்லையே, எனக்கு அவ்வளோ அவங்களுக்குலாம் நல்ல விசுவாசம், அதனால தான் செய்கிறாங்க, எனக்கு ஒன்று விசுவாசமே இல்லையே என்று நினைக்கிறோம்.
பிரியமானவர்களே, பெரிய விசுவாசம்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தில், மத்தேயு 17:20, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அதனால கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், அதை வைத்து மலையை நீங்க பெரட்டலான்னார். அது இல்லையா? விசுவாசம் கொஞ்சம் இருந்தா போதும். ட்ரை டு யூஸ் இட், ஸ்டார்ட் வாக்கிங். அந்த கொஞ்சம் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிங்க, மலையை பெயர்த்து தள்ளுவீங்கய்யா என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால எனக்கு விசுவாசம் இல்லையான்னு நினைக்காதீங்க, எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இல்லையான்னு நினைக்காதீங்க. நல்ல டேலண்ட் இருந்தாலும் சரி, டேலண்ட்டே இல்லைனாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை பயன்படுத்துவார். கிதியோன் சொல்கிறான், ஐயோ நான் சின்னவனாச்சே, கவலைப்படாத, ஐ வில் யூஸ் யூ. எரேமியா சொன்னார், நான் சின்ன பையன், பேச தெரியாது, கவலைப்படாத, நான் உன்னை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால் பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வதவருக்கு லேசான காரியம் என்ற வார்த்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய்? உனக்கு பலன் இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, நான் சரீரத்தில் ரொம்ப வீக்கு, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி. பவுல் சொன்னார், அப்படிப்பட்ட பவுலுக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தது. கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத, உன்னுடைய நல்ல படிப்பை குறித்தும் கவலைப்படாத, உன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்தும் கவலைப்படாத. ஐ கேன் யூஸ் யூ இன் போத் ஸ்டேஜஸ். ரெண்டு விதத்திலையும் உன்னை பயன்படுத்த முடியும் என்று பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவையானது ஒன்றே. ஸ்தோத்திரம். என்ன தேவையா பாருங்க. லூக்கா 10வது அதிகாரத்தில் 39 நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 10வது அதிகாரம் பாருங்கள். மார்த்தாள் மரியாளை குறித்து அங்கே பார்க்குறோம். மார்த்தாள் மரியாளை குறித்து அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 10வது அதிகாரத்தில் 39 42 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறான்னு பாருங்கள், என்ன நடக்குது பாருங்கள். லூக்கா 10:39 42 வரைக்கும். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதனாலே மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவோம். ஐயோ, எனக்கு படிப்பு இல்லையே, பொருள் இல்லையே, இல்லை இன்னொரு காரியத்தை குறித்து நாம் எனக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வாட் எவர் யூ ஹேவ், உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன உங்களுக்கு இருந்தாலும், பலன் இருந்தாலும் பலன் இல்லை என்றாலும், உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். தேவையானது ஒன்றே. மரியாளை போல் அவருடைய பொற்பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்பான். அந்த வாஞ்சியோடு அவருடைய வசனத்தை கேட்டால். அல்லேலூயா. எங்கள் சீஷர்களுக்கு சொன்னார், எங்களுக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னும் போது, எங்கள் பிசாசை துரத்த முடியல, விசுவாசம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னார். மத்தேயு 17:21, இப்போ உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, மத்தேயு 17:21 ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஜபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜபம் இருக்கணும். உபவாசம் கண்டிப்பாக உபவாசன்றது இல்லை, ஜபம் இருக்கணும். அது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். ஆகவே 2 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். தேவையானது ஒன்றே. விருப்பத்தோடு வாஞ்சியோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த வசனத்தை கேட்கணும். அதே மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும். இந்த தேவையான இந்த காரியங்கள் இருக்கும்பொழுது நமக்குள்ள அந்த வாஞ்சையும்
கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பும் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவனுக்கு லேசான காரியம். அன்பானவர்களே, எனக்கு பலன் இல்லை என்று நினைக்காதீங்க, படிப்பு இல்லை என்று நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் அதை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருடைய பாதத்திலே உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லை என்றாலும் எங்களை அப்படியே நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சரீர சுகவீனங்களை அப்புறப்படுத்தும், குடும்ப பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், தேவைகளை சந்தியும், பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.